ஹலோ கைஸ், ரீசென்ட்லி தான் புஷ்பா 2 தேட்டரில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங்கே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இது ஒரு பேன் இந்தியா மூவி போகிறது ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லையா, நிறைய பேன் இந்தியா மூவிஸ் பார்த்துருப்போம். நிறைய பேன் இந்தியா மூவிஸ் சொல்லி வந்து சக்கப்போடு போட்டிருக்கேன். நிறைய மூவிஸ் பேன் இந்தியா மூவின்னு சொல்லி ஏமாற்றி சம்மடியாக வாங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் பேன் இந்தியா மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபாலோ பாருங்க. திஸ் லேஸ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆரம்பிக்கலாங்களா? இந்த மாதிரி நான் ஒரு வீடியோஸ்க்கு கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் போடலாம். ஸோ அந்த டிஸ்க்ளைமர் இப்போ இந்த டாப் 5 வீடியோஸ்ங்கிறது இந்த பேன் இந்தியா மூவியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அது எப்படி வந்திருக்கு, எனக்கு அதோட பர்சனல் ஃபேவரோட பொறுத்த லிஸ்ட் வச்சிருக்கேன் தவிர்த்து வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. பிகாஸ் இதில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸான மூவிஸ் அக்கறாகிறதுனால எதை சொல்லணும்னா கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் நான் 5th பிளேஸில் வச்சிருக்க அந்த பேன் இந்தியா மூவி சீரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா புஷ்பா. ஸோ இந்த புஷ்பா 1, 2 and 3 கொடுக்குறதுனால புஷ்பா ட்ரைலர்ஸ் அப்படி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புஷ்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிகப்பெரிய பிராண்டாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. புஷ்பா 2 2 நாள் கிட்டத்தட்ட 400 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது இந்த அளவுக்கு ஒருத்தான மூவியா இல்லை இது ஒரு உண்மையிலுமே ஒரு பேன் இந்தியா மூவியா தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இது ஒர்த்தா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்ட் 2 வரைக்குமே எந்த ஒரு பெரிய லைன்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே படத்தில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்க வேண்டிய கதையை தான் இவங்க பார்ட் 2 எடுத்திருக்காங்க. இதே இதை பார்ட் 3 இழுத்து காசு பார்க்குறாங்க. எனக்கு லிட்டரலி இந்த சினாரி எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, புஷ்பாங்கிற ஒரு பேண்ட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நான் வந்து மெல்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பேன் இந்தியா மூவி எல்லா ஆடியன்ஸுமே ரசிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியில் இருக்காரு. இதில் கண்டிப்பாக இந்த ரீஜனல் அண்ட் அந்த பிளேஸ் சம்மந்தப்பட்ட டைலாக்ஸ்லாம் வரும்போது அதை ஆடியன்ஸால் ஒரு நேட்டிவ் கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியாது. அதே மாதிரி இதில் கூட கமர்ஷியல் எலமெண்ட்ல இருந்து எல்லா அந்த ஸ்டோரி லைன் மொத்தமுமே சேர்ந்து எல்லா ஆடியன்ஸாலையும் ரசிக்கப்படக்கூடிய எல்லா ஆடியன்ஸ்லையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அதே சமயத்தில் இந்த ஹீரோ கேரக்டர் இருக்கிற ரைட்டிங் பெருசாக எதுவுமே இருக்காது. இந்த ஹீரோ கேரக்டர் எதனால் இதெல்லாம் செய்யுது, எதுக்காக இதெல்லாம் செய்யுது, அண்ட் எப்படி இதெல்லாம் செய்யறான், ஆனால் அதே மாதிரி இவன் எதுக்கு இந்த இடத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி ஆடியன்ஸ் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பதிலே சொல்லாத ஒரு சிலராக அமைஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ எதனால் இங்கே ஜெயிக்கணும், எதனால் இங்கே தோக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காது. எக்ஸப்ட் 1-2 சீக்வன்ஸ் தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேன் இந்தியா மூவி லிஸ்ட்லேயே ஒரு தனியாக தெரிய ஒரு விஷயம் இந்த புஷ்பா 2 தான் இருக்கும். ஸோ புஷ்பா சீக்வல்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அந்த ப்ரொமோஷன் அண்ட் அந்த ஒரு ஹைப் பில்ட் பண்ணுறது அண்ட் இந்த அல்லு அர்ஜுன்ங்கிற ஒரு பிராண்டுக்காக மட்டுமே இந்த படம் அந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை தாண்டி கண்டென்ட்டாக படத்தில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. கண்டென்ட்டாக சொல்கிறேன்னா கமர்ஷியலாக ரசிச்சு பார்க்கக்கூடிய தன்மைகள் பெருசாக அந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அதனால நான் 5th பிளேஸில் வச்சிருக்கேன். அண்ட் இந்த சீரிஸில் நான் 4th பிளேஸில் வச்சிருக்கேன். அந்த யூனிவர்ஸ் கேட்டீங்கன்னா அந்த பேன் இந்தியா சீரிஸ் வந்து KGF 1 and 2. இதுக்குமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு, இதுவுமே டெலாஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட சொன்னால் புஷ்பா 1 and 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 and 3 கன்ஃபார்ம் பண்ண மாதிரி மூவி தான். ஆனால் KGF 2ல் நிறைய கண்டென்ட் விதமும் உண்மையும் நல்லா இருக்கும். நல்லா நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருக்கும். பேன் இந்தியா மூவின்னு சொல்லும் போது இந்தியாவில் கூட எல்லா ரீஜனில் கூடிய மக்களாலையும் அந்த படத்தை ரசிக்க முடியும், கொண்டாட முடியும். அந்த ஹீரோவுக்காக ஒரு விசில் அடிச்சு கொண்டாட அந்த ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் புஷ்பாவில் அதுதான் மிஸ்ஸிங் ஆகுது நான் சொல்லியிருந்தேன். ஸோ KGF பொறுத்த வரைக்கும் KGF 1 ஒரு பக்கா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபிலிம் அண்ட் KGF 2 வரைக்கும் அது ஒரு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆனதுல பெஸ்ட் சீக்வல் ஃபார் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இது வரைக்கும் வந்தாலும் எந்த ஒரு சீக்வலுமே பார்ட் 1ல் இருக்கிற கிரேஸை தாண்டி பார்ட் 2 கொடுத்ததில்ல. எக்ஸப்ட் இந்த லிஸ்ட்டில் நான் ஒரு மூவி வச்சிருக்கேன் அதை தவிர. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த படம் அதை கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இன்னும் ஒரு பெஸ்ட் சீக்வலாக அமைஞ்சிருச்சு. அந்த ஒரு சம்பவம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1200 crores இது கலெக்ஷன் பண்ணி இருந்துச்சு. ஸோ பெரும்பாலுமே இந்த கன்னடா சினிமா பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே கண்டுக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். லிட்டரலி அப்பப்போ ஏதாவது ஒரு படம் வந்துருப்போம் அப்படி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் கன்னடாலேருந்து வந்த ஒரு படம் உலகம் முழுக்க ஒரு அளிப்புது, அதாவது இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது, உலகம் முழுக்க அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூடுது அப்படின்னா அது சொல்ல விஷயமே இல்லை. பியூர் அண்ட் பியூர் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் இந்த ஸ்டப்ஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு தெரியுமா, அந்த டேரக்டர் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டருமே ரைட் பண்ணி அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. அந்த விஷயம் தான் புஷ்பா 2ல செம்மையாக அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தை நான் பாராட்டவே இருந்துச்சு. உண்மையுமே சொல்லணும்னா KGF 1 and 2 நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா ஒரு பக்க கமர்ஷியல் ஃபிலிமா அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து நான் 4th பிளேஸ்ல வைக்கிறேன். அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்டாகவும் நான் KGF 2 கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுதான் இது வரைக்கும் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வல் இன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் வச்சிருக்கா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது LCU. LCU பற்றி நான் தனியாக சொல்ல விஷயம் இல்லை, வீடியோஸில் ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதாவது இந்த இருக்கிற அந்த யூனிவர்ஸில் இந்த பேன் இந்தியா மூவி சொல்ல சமயத்தில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரான்ச்சைஸை அதை சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஐ திங்க் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியன் சினிமாக்குள்ள இந்த யூனிவர்ஸ் இல்லை ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செம்மையாக ஃபேமஸ் பண்ணி விட்டது இந்த விக்ரம் மூவி மூலியமாக லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ இவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே அவரோட மேக்கிங் அவ்வளோ சூப்பராக எகிரிட்டே வரும். ஆனால் அவரோட ரைட்டிங் குவாலிட்டிங்கிறது அப்படியே கொஞ்சம் மட்டமேட்டே வர மாதிரி தெரியுது. அந்த அடுத்த படத்தில் இவரோட அந்த மேக்கிங் குவாலிட்டி அண்ட் ரைட்டிங் குவாலிட்டி ரெண்டுமே பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான மூவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா உண்மையுமே ஒரு ஃபைனஸ்டான இல்லை ஒரு செம்ம ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாறிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த LCUலேருந்து ஒரு படம் அட்லீஸ்ட் 1 or 2 மூவிஸ் வில் ஹிட் 1000 crore டெஃபினெட்லி
பட் ஆனால் அதுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் ரைட்டிங்கில் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டஃப் ஏற்படுத்தி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினார் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மற்றபடி சொல்லும்போது இந்த எல்சியோட கோர் கண்டென்ட்டே என்ன, இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ட் ஆகல, இந்த ட்ரக்ஸுக்கு யாருமே அடிக்ட் ஆகக்கூடாது, அதை நம்ம சொசைட்டிலேருந்து தொடச்சி எடுக்கணும், இந்த சொசைட்டிக்கு அது ஒரு பெரிய ஆபத்து, இந்த சொசைட்டி அது எந்த அளவுக்குலாம் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது இந்த மூவி அமைஞ்சிருச்சு. ஸோ விக்ரம் அண்ட் கைதி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் லியோட அது இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அடுத்த படங்களை இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது எந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற அந்த பெயினை காட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எமோஷனல் கனெக்டான ஒரு நல்ல தேவையான ஒரு மூவியா, இந்த சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு மூவியா, பிளஸ் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய மூவியாவும் கண்டிப்பாக மாறும். ஸோ இது எப்படி தான் பார்க்கலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எந்த அளவுக்கு பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. தமிழ் சினிமாவோட 1000 crore மூவி இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய மூவியா இருக்கலாம். ஸோ உங்களோட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நடக்குதா இல்லையான்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா? ஸோ தொடர்ந்து அப்படின்னு செகண்ட் டெஸ்ட் வந்துனா இதான் ஃபர்ஸ்ட் இந்த பேன் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை டேர்ம் காயின் பண்ணி விட்டது அப்படின்னே சொல்லலாம். தட்ஸ் பாகுபலி 1 and 2. இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய அந்த லெகசியை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்குமே நிறைய மூவிஸ்க்கு அந்த டிக்கெட் ப்ரைஸை ஹைக் பண்ணி நிறைய ப்ரொமோஷன் பண்ணி பயங்கரமான கிராண்டியராக பண்ணி அது விடுறதுக்கான காரணமே இந்த பாகுபலி 2 த கன்க்ளூஷன் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தாண்டணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவும். அதே மாதிரி இன்றைக்குமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி பெரிய படம் எடுக்க போகிறோம்னா நாங்கள் இன்னொரு பாகுபலி எடுத்துருக்கோம்னு சொல்லி ரீசனே நம்ம ஊரில் கூட ஒரு படம் வந்து அடி வாங்கிட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு ட்ரெண்ட் சொல்கிற அமைஞ்சாலுமே கூட இதை மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா வாங்கிட்டு இருக்காங்க. அதான் வருத்தம் இருக்கு. ஆனால் இந்த படம் உண்மையுமே தாறுமாறான படம். பாகுபலி 1 and 2 இந்த கதையை வந்து ஒரு படமாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதுதான் சீக்வல், ஒரு நீடடான சீக்வல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ லிட்டரலி சொல்லணும்னா கேஜிஎஃப் நான் சொன்ன தெரியுமா, ஒரு நீடட் அண்ட் குட் சீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த பாகுபலி 2 தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வலாக இருந்துச்சு. ஈவன் கேஜிஎஃப் 2 வந்ததுக்கு அப்புறமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வலாக டாப் பொசிஷனில் இதை கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. பாகுபலி 1 ஏற்படுத்தினா அந்த கேள்வி, அந்த கியூரியாசிட்டி, அந்த ஹைப்பை கரெக்டாக அந்த படம் ஹேண்டில் பண்ணி கரெக்டாக அந்த இதை டெலிவரும் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம ராஜமௌலி தான் பாராட்டி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த பாகுபலி 2 வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருச்சு இந்த பேன் இந்தியா சீரிஸ்லேயே. ஸோ ஒரு பெட்டரான பேன் இந்தியா சீரிஸ் ஒரு இல்லை பேன் இந்தியா அப்படிங்கிற வேர்டுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகுபலி 1 and 2 சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டாக ஆகும். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம கல்கியும் சொல்லலாம். கல்கி தான் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேன் இந்தியன் சொல்லலாம். ஹைப்பை சாட்டிஸ்ஃபைல இருந்ததுலேருந்து கலெக்ஷன் வைஸாக பார்க்கும்போதும் இந்த வருஷத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேன் இந்தியன் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அது லிட்டரலி நிறைய மகாபாரத விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி அந்த படத்தை கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை டெலிவர் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டெலிவரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த படத்தையுமே சொல்லலாம். ஸோ அதை கணக்கில் பார்க்கும்போது பாகுபலி 1 and 2 ஆர் பெஸ்ட் பேன் இந்தியா மூவிஸ். கல்கி ஆகுதா இல்லையாங்கிறது அடுத்த சீக்வல்ஸில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம நம்பர் 1 2 மூவி வச்சிருக்கேன். இந்த 2 மூவியுமே இந்த பேன் இந்தியாங்கிற வேர்டு வரதுக்கு முன்னாடியே வந்து பேன் இந்தியாவாக மாறக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அது மொதல் மூவி தான் தங்கல். இந்த தங்கல் மூவியில் ரிலீஸ் ஆகும்போது இந்த பேன் இந்தியாங்கிற காயெல்லாம் டேம் ஆகலை. ஆனால் இந்த படத்தை உலகம் ஃபுல்லுக்க இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு பயோகிராஃபி ஃபிலிம் தான் அது. ஸோ லிட்டரலி சொல்லணும்னா ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் ஃபிலிம் தான் அது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 2100 crores இந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கலெக்ஷனை பாகுபலி 2 கூட கலெக்ஷன் பண்ண முடியல. இத்தனைக்கும் பாகுபலி 2 ஒரு சீக்வல், அதுக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அவ்வளோ ஸ்டஃப் இருந்துச்சு. பட் ரெண்டுமே கூட தங்களோட கலெக்ஷன் அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ தங்கல்ங்கிற ஒரே ஒரு படம், அது சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல் கிடையாது, அது சோலோ மூவி தான். ஸோ அப்படி ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. தட்ஸ் தங்கல். அதே மாதிரி அந்த படம் பார்த்து முடிக்கும் போதும் அவ்வளோ தூரம் நமக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அதை நம்ம ஊரில் நடக்கலனாலும் வேற ஏதாவது ஒரு குஜராத் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த நேட்டிவிட்டி கனெக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே கூட ஸ்டோரி வைஸ்ல கன்வின்ஸ் பண்ண முடியும், ஒருத்தரோட பயோகிராஃபியை இந்த அளவுக்கு பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையுமே செம்மையான ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மகாவீர் சிங் பொகாட் அப்படிங்கிற ஒரு வெஸ்டலோட லைஃபை இந்த அளவுக்கு சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டேரக்டருக்கு ஒரு விடாசையாக கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக அந்த படம் அமைஞ்சிருக்கும். ஸோ எனக்கு சொல்லணும்னா அந்த பேன் இந்தியாங்கிற வார்த்தைலாம் அப்போ டேர்ம்டே ஆகலை. பட் இருந்துமே கூட இது உலகம் முழுக்க இந்தியா முழுக்க பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் அந்த தங்கல் மூவி கண்டிப்பாக வரணும். பார்ட் 1 நான் என்ன வச்சிருக்கிறது எந்திரன். ஸோ இந்த எந்திரன் மூவி வந்து 2010 ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு காயின் டேர்ம்டே ஆகாத சமயம் அது. அப்பவுமே அந்த படம் ரிலீஸ் ஆகி பேன் இந்தியா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டின படம் தான் அது. ஸோ இந்த படம் அப்போ கலெக்ஷன் பண்ணதெல்லாம் இன்ஃப்ளேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ லிட்டரலி சொல்கிறேன், இந்த எந்திரன் மூவியோட ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், அந்த மியூசிக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், மேக்கிங்கில் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட எப்படிதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அதை அப்பவுமே ரிலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணவங்க தான் நம்மலாம். இந்த இந்தியன் படம் இப்போ ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக 1000 crore அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டஃபன் மூவி தான். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்திலுமே இந்த பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் பேசவே படாத ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய பேர் தெரியவும் தெரியாது. ஸோ அப்படி இருந்த சமயத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு டப்டான எல்லா வருஷத்துலையுமே சக்கப்படப்பட்டுச்சு. உலகம் முழுக்க இந்த படத்தை கொண்டாட தான் செஞ்சாங்க. ஈவன் அப்படிங்கிற மூவி வச்சு அங்கே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த ராவன் படத்துலையுமே அந்த தலைவர் ஒரு கேமியோ கொண்டிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ ஃபேமஸ். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமே இந்த படத்துக்கான டாக்ஸ் குறையவே இல்லை. அவ்வளோ பெரிய ஹிட் இந்த படம்.
ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் லிஸ்ட்டில் உங்களோட ஆர்டர் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அதே தாண்டி இந்த மாதிரி நிறைய பேன் இந்தியா மூவிஸ் நான் பார்த்தா தாண்டி நீங்களும் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற தாண்டி இன்னும் நிறைய பேன் இந்தியா மூவிஸ் இருக்கதான் செய்யுது. அதில் வந்து உங்களுக்கு சில மூவிஸ் பிடிச்சிருக்கலாம், அது எனக்கு பிடிக்காமலும் போயிருக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன், இல்லை இந்த வீடியோஸ் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. அதை வச்சு அடுத்த வீடியோ திருத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் பார்ட் 2 வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வழக்கமாக சொல்கிறதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டாக சந்திக்கிறேன். பாய். லூஸ் இல்லனே மென்டல்